ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல டேஸ்டியாக நம்ம டெய்லி சாதம் வடிக்கிற அரிசியில் குஸ்கா செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். குஸ்கா வந்து செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். பாய் வீட்டில் செய்கிற டேஸ்ட்டிலே இருக்கும். வாங்க என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நான் வந்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சு குக்கர் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் வந்து ஒரு 50 ml. நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். டெய்லி வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கலரிசி தான் எடுத்திருக்கேன். புழுங்கலரிசி பொன்னி அரிசி எடுத்திருக்கேன் 3 டம்ளர் அளவுக்கு. அதுக்கு தேவையான அளவு வந்து நான் எண்ணெயும் நெய்யும் எடுத்திருக்கேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தாளிக்கிறதுக்கு கல்பாசி இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை ஒரு 2, ஏலக்காய் ஒரு 2, லவங்கம் ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு ஒரு 4, பட்டை வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளை போட்டுடலாம். நல்லா லவங்கெல்லாம் வெடிக்கணும், ஏலக்காயெல்லாம் வெடிக்கும். அப்போ தான் நல்லா வாசனை வரும். வெடிக்குது பாருங்கள். சில நேரம் வெடித்து கூட மேலே தெரிக்கும். கொஞ்சம் ஃபுல்லாக நிற்கணும். நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான். 4 வெங்காயம், 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் கணக்கு பண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 2 பச்சை மிளகாய் கணக்கு பண்ணி 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணல, அப்படியே முழுசாக தான் போடுறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலராக மாறி வதங்கணும் வெங்காயம். அப்போ தான் இந்த குஸ்கா நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வச்சிடணும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வந்திருக்கு பாருங்கள். வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் தான் குஸ்கா வந்து நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போது தனி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா அந்த ரெட் கலர் அப்படியே இருக்கும். நம்ம குஸ்காவில் வந்து அந்த ரெட் கலர் அப்படியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் போடுங்க. மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்டேஜில் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் மிளகாத்தூள் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டேன். இப்போது தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான். 3 தக்காளி கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா மேஷ் ஆகணும், வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம இதில் சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். 1 2 3 கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் எனக்கு கரெக்டான அளவு தெரியும், அதனால் போட்டுக்கிட்டேன். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து வேறு எதுவும் மசாலா பொடி எதுவும் தேவையில்லை. கரம் மசாலா, இது பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே தேவையில்லை. நம்ம பட்டை லவங்கெல்லாம் நல்லா எண்ணெயும் நெய்யும் ஒன்றா ஊற்றி அதில் நல்லா பொரிய வச்சுருக்கோம். அதில் நல்லா கமகமன்னு வாசனை வந்துடுச்சு. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் மசாலா போடவே தேவையில்லை. இதுவே நல்ல கமகமன்னு வாசனை வரும். குஸ்கா வந்து
நல்லா பாய் வீட்டில் செய்கிற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு வரும், கம்மன்னு வாசனை வரும். நம்ம வேறு எதுவும் இதில் மசாலா சேர்க்க போகிறதில்ல. தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடலாம். நல்லா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சுருளை வதக்கினா தான் உங்களுக்கு குஸ்கா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைங்குறையமாக அவசரமாக வதக்கினோம்னா குஸ்கா டேஸ்ட்டு வராது, தக்காளி சாதம் டேஸ்ட்டு கூட வராது. அது நீங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குஸ்கா. அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி. அந்த 3 புழுங்கல் அரிசின்றதுனால தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2.5 டம்ளர் தண்ணி கணக்குக்கு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து சாதம் கொஞ்சம் நல்லா பூத்து குழஞ்சிருக்கும், குழஞ்சியும் இல்லாமல் நெத்தாவும் இல்லாமல் இருக்கும் சாதம். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது ஒரு 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி கணக்கு அளவுக்கு 7.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மேலே ஒரு தட்டு போட்டு மூடி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது அரிசி போட்டுக்கலாம். அரிசி பாருங்கள், நான் நல்லா ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். புழுங்கல் அரிசி தான் டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறேன், புழுங்கல் அரிசி தான். நல்லா 3/4 மணி நேரம் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டேன். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு இப்போது லெமன் வந்து ஒரு முழு லெமன் எடுத்து ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன், ஊற்றிடலாம். நான் இதுக்கு வந்து தயிர் ஊற்றலை, அதுக்கு பதிலாக நான் தயிர் ஊற்ற மாட்டேன், அதுக்கு பதிலாக லெமன் வந்து சேர்த்து ஊற்றிடுவேன். லெமன் ஊற்றிட்டு நல்லா ஒரே ஈவனாக கிளறி விட்டுடலாம். அப்படியே தட்டு போட்டு மூடி கொதி வரட்டும், அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், கொதி நல்லா வந்துடுச்சு. நல்லா அரிசியை கிளறி விட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பதம் பார்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் உப்பு பதம்லாம் பார்க்கல, கரெக்டாக இருக்கும் எனக்கு. அப்படியே கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுட்டு மேலே தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி அரிசியை வந்து செதற வர மாதிரி இருக்கணும், அப்புறம் பார்ப்போம். பாருங்க, நல்லா அரிசியும் தண்ணியும் நல்லா வற்றி இந்த அளவுக்கு அரிசி வற்றி வந்திருக்கு, தண்ணி வற்றி அரிசி நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பதம் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஒரே ஈவனாக கரண்டியால் அப்படி தள்ளி விட்டுடலாம். தள்ளி விட்டுட்டு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மேலே குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு மேலே வெயிட்டு போட்டு ஸ்டவ் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுக்கணும். சுத்தமாக சிம்மில் வச்சுட்டு
குக்கர் வெயிட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டவ் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம மூடுற நேரத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம், கரெக்டாக 10 நிமிஷம் நம்ம பார்த்துக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணணும். நம்ம இப்போ மூடுற நேரத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஸ்டவ்வில் இருக்கணும். ஸ்டவ் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுருவேன். ஆனால் விசில் சத்தம் வராது. நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வைக்கிறதுனால விசில் சத்தம் வராது, அப்படியே தம்மில் இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் குஸ்கா. நம்ம டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி புழுங்கலரிசி பொன்னி அரிசியில் செஞ்சுருக்கேன். பொன்னி அரிசி இல்லை, சாதா புழுங்கலரினாலும் பரவாயில்ல. எவ்வளோ பொலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பரான குஸ்கா. அடியும் பிடிக்காது. நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சதுனால அடியும் பிடிக்காது. சூப்பரான குஸ்கா. எவ்வளோ கம்மன்னு வாசனை வருது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அருமையான குஸ்கா கம்மன்னு வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாய் வீட்டு ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். பாய் வீட்டு ஸ்டைலில் இல்லை, அவங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே, அவங்க செய்கிற மாதிரியே நம்ம டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம். அவ்வளோ கம்மன்னு வாசனை வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வந்து பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பா அரிசிலாம் எடுக்காமல் நம்ம டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கலரிசி நான் பொன்னி அரிசியில் செஞ்சுருக்கேன். புழுங்கலரிசியில் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியிலே செஞ்சுருக்கோம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு டேஸ்ட்டும் வந்து அதே மாதிரி இருக்கும். பாஸ்மதி அரிசியில் செய்கிற மாதிரியே இருக்கும். ஜீரக சம்பல் செய்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு டேஸ்ட்டெல்லாம் மாற்றம் தெரியாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.